சண்டே அன்னைக்கு மோஸ்ட் குரூஷியல் மேட்சான எஸ்ஆர்எச் மேட்சை வின் பண்ணதுக்கப்புறம் சிஎஸ்கே அணி பார்த்தீங்கன்னா ஹை ஆன் கான்ஃபிடன்ஸில் இருப்பாங்க. அண்ட் அவங்க ஒரு வின்னிங் ரனில் போய் ஆகணும். சப்போஸ் அவங்க பிளே ஆஃப் ரீச் பண்ணணும், டாப் 2ல் ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் பிபிகேஎஸ்க்கு எதிரான மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான மேட்ச். இந்த முக்கியமான மேட்ச்சில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணினால வெற்றி பெற முடியுமா அப்படின்றது தான் சிஎஸ்கே vs பிபிகேஎஸ் மேட்ச்க்கான ப்ரிவியூவா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ நம்ம ரெண்டு டீமும் ப்ரீவியஸாக ஆன மேட்சஸை பற்றி பார்ப்போம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹோமில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு எதிராக ஆனாங்க. அந்த பர்டிகுலர் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பேட்டிங் வைஸ் ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருந்தாங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் சிவம் துபே ஒரு எக்ஸலண்டான நாக் ஆடினாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். அதன் காரணத்தில் பார்த்தீங்கன்னா 210 கிட்ட பார்த்தீங்கன்னா நம்மளால் அடிக்க முடிஞ்சது. அண்ட் சேஸில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எச் எப்போவுமே பிஹைண்ட்லேயே இருந்தாங்க. நம்ம போலர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. துஷார் தேஷ்பாண்டே பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் கால் எடுத்து நம்மளை அந்த பர்டிகுலர் மேட்ச்சில் ஜெயிக்க வச்சிருப்பாரு. அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் அணியோட ப்ரீவியஸ் கேமை பற்றி பார்த்தோன்னா அவங்களோட ப்ரீவியஸ் கேமை கேகேஆருக்கு எதிராக ஆனாங்க. அந்த பர்டிகுலர் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பேட்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருந்தாங்க. பிபிகேஎஸ் அணி ஜானி பேஸ்டோ மற்றும் ஷஷாங்க் சிங் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. என்னதான் பவுலிங்கில் 263 ரன்ஸ் கன்சீட் பண்ணியிருந்தாலுமே அதை சேஸ் டவுன் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஹை ஆன் கான்ஃபிடன்ஸில் தான் இந்த பர்டிகுலர் மேட்ச்குள்ளே வருவாங்க ஆஃப்டர் சேசிங் 262. இந்த பர்டிகுலர் மேட்ச் சென்னையில் இருக்கிற சேப்பாக் ஸ்டேடியமில் தான் நடக்க போகுது. சேப்பாக் ஸ்டேடியம் இந்த பர்டிகுலர் சீசனில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மேட்ச் பேட்டிங் விக்கெட்டாகவும் ஒரு சில மேட்ச் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டாகவும் இருந்திருக்கு. அண்ட் எங்களுக்கு தெரிஞ்சு இந்த பர்டிகுலர் மேட்சும் ஒரு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டாக பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. பிகாஸ் எவ்ரி டீம் யூசஸ் தேர் ஹோம் அட்வான்டேஜ் டு தேர் 100% அப்படின்னு சொல்லி ஆகணும். அதன் காரணத்தில் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிட்சாக இருக்கிற நேரத்தில் ஒரு டாஸ் வின் பண்ணுற டீம் பவுலிங்கை தான் சூஸ் பண்ணுவாங்க. அகெயின் டியூ வந்து செகண்ட் இன்னிங்ஸில் அதிகபட்சமாக வருது. அதன் காரணத்தில் டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் ஃபேக்டராக இருக்க போகிறது அண்ட் இந்த பர்டிகுலர் மேட்ச்சில். அண்ட் டாஸ் வின் பண்ணுற டீம் பவுலிங் தான் சூஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக 205லேருந்து 210 ரன்ஸ் அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணாதான் இந்த பர்டிகுலர் மேட்சை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சமாவது இருக்கும். சப்போஸ் நீங்கள் 180 170 அடிச்சிங்கன்னா அது டியூ வரையில் அது ஈஸியாகவே சேஸ் டவுன் பண்ணிடலாம் அப்படின்றது எங்களோட கருத்து. அண்ட் இப்போ நம்ம எந்த டீமுக்கு நல்ல பேட்டிங் யூனிட் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். சிஎஸ்கே அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரஹானே ஃபார்ம்லேயே இல்லை. அவர் கண்டிப்பாக ஃபார்மில் வந்து ஆகணும். ஹோப்ஃபுல்லி இந்த மேட்ச்சில் வருவார் அப்படின்னு நம்ம நம்புவோம். ருத்ராஜ் கெய்க்வாட் சிவம் துபே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. டேரன் மிச்சல் பார்த்தீங்கன்னா போன மேட்ச் நல்லா எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணார். ரவீந்திர ஜடேஜா பார்த்தீங்கன்னா பிக் ஷாட்ஸ் அடிக்கிறது இல்லை, அது வந்து ஒரு ஹியூஜ் டிஸ்அட்வான்டேஜாகவே சிஎஸ்கே அணிக்கு திகழ்ந்துட்டு வருது. அண்ட் எம்எஸ் தோனி பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா அவர் பேட்டில் படுறதெல்லாம் 6-4ல் தான் போய் முடியுது. அதன் காரணத்தில் அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காங்க. அதன் காரணத்தில் சிஎஸ்கே அணிக்கு ஒரு நல்ல பேட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். இப்போ நம்ம பிபிகேஎஸ் அணியை கம்பேர் பண்ணோன்னா ஜானி பெஸ்டோ போன மேட்ச் தான் ஃபார்மில் வந்தார். இந்த மாதிரியான ஸ்லோ பிச்சில் அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவார் தெரியல. ஷஷாங்க் சிங் பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அஷிதோஷ் சர்மா பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ரேலே ரோசோலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா நல்லா பெர்ஃபார்ம் இல்லை. சாம் கரனும் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஃபார்மில் தான் இருக்கார். அதன் காரணத்தை கண்டிப்பாக பிபிகேஎஸ் அணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிலோ பார் பேட்டிங் லைனப் தான் இருக்குது. பட் ரெண்டு டீமோட பேட்டிங் லைனப்பை கம்பேர் பண்ணோன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே அணிக்கு தான் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு எட்ஜ் கொடுக்கலாம். அண்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணிக்கிட்ட நல்ல பவுலர்ஸே இருக்காங்க. துஷார் தேஷ்பாண்டே, முஸ்தபிசூர் ரஹ்மான், பத்தி ராணா, ரவீந்திர ஜடேஜா, ஷர்துல் தாக்கூர் போன்ற பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. பத்திரானா மேட்ச் ஆன் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு குரூஷியலான விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக எடுத்துட்டு தராரு. அதன் காரணத்தில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணினால் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பவுலிங் ஸ்பெல்லையே போட முடிஞ்சுது. அண்ட் போன மேட்ச் பார்த்தீங்கன்னா துஷார் தேஷ்பாண்டே எக்ஸலண்ட்டாக போட்டார். அதன் காரணத்தில் கண்டிப்பாக சிஎஸ்கே அணிக்கு ஒரு நல்ல பவுலிங் லைனப் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். இப்போ நம்ம பிபிகேஎஸ் அணியோட கம்பேர் பண்ணோன்னா சாம் கரன் அவ்வளோ நல்லா ஃபார்மில் இல்லை. அஸ்தீப் சிங் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. கஜிசோர் ரபடாவும் பார்த்தீங்கன்னா டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் வெளிப்படுத்திட்டு இருக்காரு. ராகுல் சகர் பார்த்தீங்கன்னா போன மேட்ச்சில் ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினார். ஹர்ப்ரீத் பிரார் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அண்ட் ஹர்ஷல் பட்டேல் பார்த்தீங்கன்னா என்னதான் விக்கெட்ஸ் எடுத்தாலுமே ஹையர் ஆன் த எக்கனாமியாக இருக்கார். அதே காரணத்தில் பார்த்தீங்கன்னா பிபிகேஎஸ் அணிக்கு ஒரு டீசெண்டான பவுலிங் லைனப் இருக்குது. பட் ரெண்டு டீமோட பவுலிங் லைனப்பை கம்பேர் பண்ணோன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே அணிக்கு பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு எட்ஜ் கொடுக்கலாம் அப்படின்றது எங்களோட கருத்து. அண்ட் ரெண்டு டீமும் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணுவாங்களா அவங்களோட பிளேயிங் லெவனில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஷிக்கர் தவன் சப்போஸ் ஃபிட்டாக இருந்தால் அவர் டீமுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் சிஎஸ்கே அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க அப்படின்றது எங்களோட கருத்து. ருத்ராஜ் கெய்க்வாத்துக்கு மேபி ஒரு இன்ஜுரி இருக்கோ அப்படின்னு எல்லாருமே நினைக்கலாம்.
பட் அவர் ஃபிட் ஆயிடுவார் அப்படின்றது எங்களோட கருத்து. சப்போஸ் அவர் ஃபிட் ஆகலைன்னா ஷேக் ரஷீத் டீமுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை ஜெயிக்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அன்னைக்கு 55% சான்ஸும் பஞ்சாப் கிங்ஸ் அன்னைக்கு 45% சான்ஸும் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ காய்ஸ், உங்களோட ஒப்பீனியன் என்ன? சிஎஸ்கே அணி இந்த பர்டிகுலர் மேட்சை ஈஸியாகவே வின் பண்ணிடுவாங்களா, இல்லைனா பஞ்சாப் கிங்ஸ் அணி சிஎஸ்கே அணிக்கு ஷாக்கர் ஆஃப் எ கேமை தருவாங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் ப்ளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா.